சென்னையை உலகத்தரத்துக்கு மாத்துவோம், ஸ்மார்ட் சிட்டி ஆக்குவோம்னு சுமார் 900 கோடி ரூபாய் மதிப்புல பல திட்டங்கள் தொடங்கப்பட்டுச்சு. ஆனா அந்த திட்டங்கள் இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்குன்ற ஒரு கேள்விக்கு பதில் தான் இந்த வீடியோ. டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதை பத்தி ஒரு ஆய்வு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூவை பத்தி நாமளும் பேசுவோம். சென்னைக்கு ஒதுக்கப்பட்ட ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களுடைய மொத்த மதிப்பு சுமார் 900 கோடி ரூபாய். அதுல பெரும்பாலான திட்டங்கள் முடிஞ்சுதா அதிகாரப்பூர்வமான பதிவுகள் சொன்னாலுமே இன்னைக்கு அதோடைய பல வசதிகள் சேதமடைஞ்சும் பராமரிப்பு இல்லாம இருக்கு. இதுல முக்கியமான குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னா, முதல்ல வருது டி நகர் பகுதியில மட்டுமே பல ஸ்மார்ட் சிட்டி பணிகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு எங்க மழைநீர் கால்வாய்களுடைய குப்பை மற்றும் கழிவுநீர் தேக்கம் இருக்கு. உடைந்த நடைபாதைகள், காணாமல் போன டிசைனர் ஸ்ட்ரீட் லைட்ஸ், சேதமடைஞ்ச ஸ்மார்ட் பேவ்மெண்ட்ஸ், பல இடங்கள்ல பராமரிப்பு இல்லாத நிலைமை இருக்கு. பர்கிட் ரோட், சவுத் உஸ்மான் ரோட், வெங்கட் நாராயண ரோட், ராமானுஜம் ஸ்ட்ரீட் மாதிரியான பல இடங்கள்ல இந்த பிரச்சனைகள் நேரடியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப அறிக்கையின்படி மொத்த ஒதுக்கீடு 900 கோடி ரூபாய். பயன்படுத்தப்பட்ட தொகை 898.4 கோடி ரூபாய். மீதம் இருக்கிற தொகை 1.6 கோடி ரூபாய்க்கும் குறைவு. அதாவது பணம் கிட்டத்தட்ட முழுசா செலவாயிடுச்சு. ஆனா அதுக்கேத்த மாதிரியான தரமான விளைவு பொதுமக்களுக்கு தெரியல அப்படின்றது தான் முக்கிய விமர்சனமா இருக்கு. மொத்தம் 48 முக்கிய ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள்ல 45 திட்டங்கள் முடிஞ்சதா பதிவு பண்ணிருக்காங்க. 3 திட்டங்கள் இனி நடக்குது. ஆனா கம்ப்ளீட்டட் அப்படின்னு பதிவான பல திட்டங்கள்லயுமே இன்னைக்கு பராமரிப்பு ரொம்ப மோசமா இருக்கிறதா சொல்லப்படுது. டி நகர் மல்டி லெவல் கார் பார்க்கிங் உடைய செலவு 40 கோடி ரூபாய். ஆனா மக்கள் பயன்பாடு ரொம்ப குறைவா இருக்கு. அணுகும் வசதி சரியில்லை, சாலைகள் குறுகலா இருக்கு. தினசரி வருமானம் வெறும் 22,000 ரூபாய் மட்டுமே இருக்கு. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையில அது எட்டப்படல. பாண்டி பஜாருடைய பெடஸ்ட்ரியன் பிளாசான்னு ஒன்று இருக்கு. அதோடைய செலவு 40 கோடி ரூபாய். ஒரு காலத்துல இந்த திட்டம் ஸ்மார்ட் சிட்டியுடைய முகமா காட்டப்பட்டுச்சு. ஆனா ஆக்கிரமிப்புகள், நீர்த்தேக்கம், போக்குவரத்து பிரச்சனைகள் இருக்கு. ஆனா ராயபுரம், KNK ரோட், நுங்கம்பாக்கம் மாதிரியான பகுதிகளுக்கு திட்டமிடப்பட்ட பெடஸ்ட்ரியன் பிளாசாஸ் இன்னுமே முழுமையா நடைமுறைக்கு வரல. முன்னாள் சென்னை மாநகராட்சி ஆணையரான டாக்டர் ராதாகிருஷ்ணன் கூட பெடஸ்ட்ரியன் பிளாசா திட்டம் என் காலத்துல தோத்துருக்கு அப்படின்னு வெளிப்படையா ஒத்துக்கிட்டாரு. அடுத்ததா ஸ்மார்ட் பைக் ஷேரிங், இதோடைய செலவு 33 கோடி ரூபாய். ஆனா இன்றைய நிலைமை சைக்கிள் ஸ்டேஷன்ஸ் பல இடங்கள்ல சேதமடைஞ்சிருக்கு. சைக்கிள் டாக்கிங் சிஸ்டம் கோளாறுகள் இருக்கு. சாஃப்ட்வேர் கிளிச்சஸ், ஸ்டேஷன்ஸ்ல போதிய விளம்பரம் இல்ல, பல சைக்கிள் சேதமடைஞ்சிருக்கு. சில இடங்கள்ல ரோட் வைடனிங் பணியால ஸ்டேஷன்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு. பஸ்ஸஸ் உடைய ஆக்கிரமிப்பு இருக்கு. ஒரு காலத்துல 3000 சைக்கிள்ஸ் மற்றும் 100 ஸ்டேஷன்ஸ் இருந்தாலும் இன்னைக்கு அந்த திட்டம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறல. அடுத்ததா வில்லிவாக்கம் லேக் ரெஸ்டோரேஷன், இதோடைய செலவு 45 கோடி ரூபாய். போட்டிங், ஆம்பி தியேட்டர், கேன்டீன், கிளாஸ் பிரிட்ஜ்னு பல வசதிகள் அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனா ஏரி முழுமையா நிரம்பல, போட் சர்வீஸ் தொடங்கப்படல, பார்க்கிங் பிரச்சனை இருக்கு, ஏரிக்குள்ள குப்பைகள் பரவி இருக்கு. இன்னும் சில ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள்ல குறைகள் இருக்கு. அதாவது ஸ்மார்ட் டாய்லெட்ஸ் பல இடங்கள்ல கைவிடப்பட்டுருச்சு. இன்டெலிஜென்ட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் முழுமையா செயல்படல. வாட்டர் பாடி ரெஸ்டோரேஷன் சில பணிகள் மட்டுமே நிறைவடைஞ்சிருக்கு. 2022ல ஸ்மார்ட் சிட்டி முறைகேடுகள் பத்தி ஆய்வு நடத்தப்பட்டுச்சு. ஆனா அந்த அறிக்கை இன்னைக்கு வரைக்குமே பொதுமக்கள் பார்வைக்கு வெளியிடப்படல. இதுதான் இப்போ மீண்டும் கேள்விகள் எழுப்பியிருக்கு. முன்னாள் மாநகராட்சி ஆணையரான டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்ன சொன்னார்னா, இனி புதிய திட்டங்கள் மக்களுடைய தேவையை அடிப்படையாக கொண்டு உருவாகணும். ஏற்கனவே செய்யப்பட்ட ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களும் புதிய திட்டங்களும் இணைஞ்சு செயல்படணும் அப்படின்னாரு. இப்போ ஸ்மார்ட் சிட்டி சென்னை லிமிடெட் அப்படின்ற SPV இன்னும் அதிகாரப்பூர்வமா இருக்கு. SPVனா ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள். அதாவது ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களை மட்டுமே செயல்படுத்த மத்திய அரசுடைய விதிப்படி உருவாக்கப்பட்ட தனி நிறுவனம். இப்போ மத்திய அரசுடைய ஸ்மார்ட் சிட்டி மிஷன் காலம் முடிஞ்சிருச்சு. புதிய நிதி வரவே இல்லை. SPVயோடைய எதிர்காலம் தெளிவா தெரியல. சில அதிகாரிகள் பதவியில தொடர்றாங்க. பராமரிப்பு பொறுப்பு இப்போதைக்கு பெரும்பாலும் சென்னை மாநகராட்சி கிட்ட தான் இருக்கு. இப்போ இதை பத்தி நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்மார்ட் சிட்டி திட்டம் முழுமையா தோல்வின்னு சொல்ல முடியாது. வெற்றி அளிக்காத திட்டங்களை மீளாய்வு செய்யணும், மக்களுக்கு பயன்படும் வகையில மாத்தணும், எதிர்கால திட்டங்கள்ல கடந்த தவறுகளை திருத்தணும், மக்கள் உண்மையா பயன்படுத்துற வசதிகளுக்கே முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றாங்க. சென்னை ஸ்மார்ட் சிட்டியை பொறுத்த வரைக்கும் காகிதத்துல பெரும்பாலான திட்டங்கள் முடிஞ்சதா இருந்தாலும் தரையில பராமரிப்பு குறைபாடு, பயன்பாடு இல்லாதது, உடைந்த வசதிகள், வெளிவராத விசாரணை அறிக்கைன்னு பல கேள்விகள் இன்னும் இருக்கு. இனி புதிய நகர்ப்புற இடங்கள் வரும்போது வெறும் கட்டுமானம் மட்டும் இல்ல, நீண்ட கால பராமரிப்பு மற்றும் மக்களுடைய உண்மையான பயன்பாட்டுக்கும் சமமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுமா அப்படின்றதே எல்லோருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. சோ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தமான அப்டேட்ஸ்க்கு நம்ம இன்ஃப்ராவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.